First question பாருங்க. 1 man, 3 women and 4 boys can do a piece of work in 96 hours. என்ன கொடுத்திருக்காங்க? 1 man, 3 women and 4 boys can do a piece of work in 96 hours. Next, 2 men and 8 boys can do it in 80 hours. 2 men and 8 boys can do it in 80 hours. And next, 2 men and 3 women can do it in 120 hours. 2 men and 3 women can do it in 120 hours ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 5 men and 12 boys அந்த ஒர்க்கை வந்து எத்தனை மணி நேரத்தில் வந்து முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது 5 men and 12 boys அந்த வேலையை எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நம்பர்ஸ் 96, 80, 120யோட எல்சிஎம் பார்க்குறோம். எல்சிஎம் என்ன வரும்? is equal to 480. So next 96 into 5 வந்து is 480. 80 into 6 is 480. 120 into 4 is 480. இப்போ இந்த 480ன்றது தான் வந்து total work. இந்த 5, 6, 4 அப்படின்றது வந்து என்னென்னா efficiencyன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது taken by 5 men plus 12 boys to complete the work தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி ஆஃப் 5 men ப்ளஸ் 12 பாய்ஸ். இப்போ நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் என்னன்னு தெரியும். டோட்டல் ஒர்க் என்ன சொல்லியிருக்கோம்? இஸ் 480. ஸோ 480 டிவைடட் பை இந்த எஃபிஷியன்சி ஆஃப் 5 men ப்ளஸ் 12 பாய்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 1 men ப்ளஸ் 3 women and 4 boys ஓட எஃபிஷியன்சி என்னது? தானே எஃபிஷியன்சின்னு சொல்லியிருக்கேன். எஃபிஷியன்சி வந்து இஸ் 5. நெக்ஸ்ட் 2 men ப்ளஸ் 8 boys ஓட எஃபிஷியன்சி என்னது? இஸ் 6. நெக்ஸ்ட் 2 men ப்ளஸ் 3 women ஓட எஃபிஷியன்சி என்னது? இஸ் 4. இப்போ இதில் இருந்து நம்ம எஃபிஷியன்சி ஆஃப் 5 men ப்ளஸ் 12 பாய்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மூணையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? 1 men plus 2 men plus 2 men என்னது? இஸ் 5 men ப்ளஸ் அதே மாதிரி இங்கே உமன் ஆட் பண்ணோன்னா 6 women ப்ளஸ் 12 பாய்ஸ் ஓட எஃபிஷியன்சி என்னது? இஸ் 15. நம்மளுக்கு இங்கே என்ன தேவை? எஃபிஷியன்சி ஆஃப் 5 men and 12 பாய்ஸ் தான் தேவை. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் 6 women அந்த சைட் கொண்டு போயிடுறோம். 5 men ப்ளஸ் 12 பாய்ஸோட எஃபிஷியன்சி வந்து என்ன வரும்? 15. இந்த 6 womenோட எஃபிஷியன்சி இங்கிட்டு போயிடுச்சுன்னா -6 women. இப்போ நம்மளுக்கு இந்த 6 women கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 5 men ப்ளஸ் 12 பாய்ஸோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிடும். 6 womenோட எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செகண்ட் ஒன்று எடுங்க. எடுத்திங்கன்னா 2 men ப்ளஸ் 8 பாய்ஸோட எஃபிஷியன்சி என்னது? 6. இப்போ இங்கே த்ரூ அவுட்டாக 2ஆல் டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணோன்னா 1 men ப்ளஸ் 4 பாய்ஸ், இங்கே 6 டிவைடட் பை 2 வந்து இஸ் 3. ஸோ 1 men ப்ளஸ் 4 பாய்ஸோட எஃபிஷியன்சி 3 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 1 men 4 பாய்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 1 men ப்ளஸ் 3 women ப்ளஸ் 4 பாய்ஸ் வந்து 5. இங்கே 1 men ப்ளஸ் 4 பாய்ஸோட எஃபிஷியன்சி என்னது? இஸ் 3. இதுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 3 ப்ளஸ் 3 women வந்து இஸ் 5. இப்போ இங்கே 3 women நம்மளுக்கு தேவை. இப்போ 5 இங்கே ப்ளஸில் இருக்க 3 அங்கிட்டு போனால் மைனஸில் வந்துடும். இப்போ 3 women வந்து ஓட எஃபிஷியன்சி வந்து இஸ் 2. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? 6 womenோட எஃபிஷியன்சி தேவை. இப்போ 3 womenோட எஃபிஷியன்சி 2னா 6 womenோட எஃபிஷியன்சி இஸ் 4. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 15 - 4 is equal to 11. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுது? 5 men ப்ளஸ் 12 பாய்ஸ் ஓட எஃபிஷியன்சி வந்து 11ன்னு தெரியுது. இப்போ இதானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் 5 men ப்ளஸ் 12 பாய்ஸ் என்னது? இஸ் 11. சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். இப்போ 480 11ஆல் டிவைட் பண்ணால் 480 11 4 times 44 remaining 4 0 3 times is 33 remaining 7. ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதணுன்னா 11 43 7. ஸோ 43 7 by 11 hours.
இதில் வந்து 5 men and 12 boys will complete the work. ஸோ இங்கே எங்கே இருக்குது ஆப்ஷன் சி. Second question. The diagonal of a rectangle is thrice its smaller side. The ratio of the length to the breadth of the rectangle is. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, diagonal of a rectangle is thrice its smaller side. ரெக்டாங்கிளோட longer side என்னது is length, smaller side வந்து is breadth. இப்போ diagonal வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, diagonal of a rectangle வந்து is 3 times its smaller side. இப்போ smaller side b தெரியும், இப்போ 3 times is its smaller side னா 3b. diagonal வந்து is equal to 3b ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். diagonal of a rectangle ஃபார்முலா வந்து is square root of l square plus b square. இப்போ diagonal வந்து 3 times of the smaller side, அதாவது 3b ன்னு தெரியும். இப்போ 3b is equal to square root of l square plus b square. ரெண்டு சைட்ஸையும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணோன்னா 9b square is equal to l square plus b square. இப்போ b square இங்கிட்டு வந்தால் 9b square minus b square is equal to l square. 8b square is equal to l square. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா l is to b தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். எடுத்தோன்னா என்ன வரும், 2 root 2 into b is equal to l. இப்போ b வந்து அந்த சைட் போனால் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க நாங்கள் போகும்போது டிவிஷன் ஆயிரும். இப்போ 2 square root of 2 is equal to l divided by b. இப்போ இங்கே என்ன இருக்குது, divided by 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவை l is to b. அது வந்து என்னது, 2 into square root of 2 is to 1. இப்போ ஆப்ஷன் டி. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 ரேஷியோஸை ஈக்குவேட் பண்ணிவிட்டு நம்மளை x is to y கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், a is to b is equal to c is to d அப்படின்னு இருந்தால் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் is equal to ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ், அதாவது ad is equal to b into cன்னு எழுதிக்கலாம். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு ரேஷியோஸை மட்டும் இப்போ இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் என்னது x into y is equal to ப்ராடக்ட் ஆஃப் மீன். ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் வந்து என்னது 7.5 into 8. நெக்ஸ்ட்டு ரெண்டு ரேஷியோவை எடுத்துக்க போகிறோம். 8 is to y is equal to 7 is to 17.5 எடுத்துக்கிறோம். இங்கேயும் அதே ரூலை அப்ளை பண்ணுறோம். என்னது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் என்னது 8 into 17.5 is equal to ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் என்னது 7y. ஸோ இதை வச்சு நம்ம y கண்டுபிடிக்கலாமா, 7y is equal to என்னது 17.5 into 8. இப்போ இந்த 7 வந்து அந்த சைட் போனால் டிவிஷனில் போகும். 1 7s are 7, 2 7s are 14, remaining 3, 5 7s are 35. So y is equal to 2.5 into 8. இப்போ இதை வந்து இந்த ஃபஸ்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், x into 2.5 into 8 is equal to 7.5 into 8. ஸோ x இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க டேர்ம் இங்கிட்டு வரும்போது டிவிஷனில் வரும். 7.5 into 8 divided by 2.5 into 8. ஸோ 8 8 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே கேன்சல் பண்ணோன்னா 1 3. இப்போ x is equal to 3 தெரியுது. இப்போ y is equal to 2.5 into 8 மல்டிப்ளை பண்ணோன்னா y is equal to 20. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க ரேஷியோ என்ன, x is to y. x என்னது is 3, y வந்து என்னது is 20. ஸோ 3 is to 20. ஆப்ஷன் சி. If rupees 1600 is divided among p and q in the ratio 5 is to 3, then q's share வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 1600 ருபீஸை pக்கும் qக்கும் இடையில டிவைட் பண்ணுறாங்க. என்ன ரேஷியோவில், 5 is to 3ன்ற ரேஷியோவில். நம்ம கேட்டிருக்கிறது வந்து q's ஷேர் தான் கேட்டிருக்காங்க. ரேஷியோவில் இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணோன்னா இஸ் 8. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது qவோட ஷேர், அப்போ 3 இன்ட்டு கொடுத்துருக்க டோட்டல் அமௌண்ட் 1600. அவ்வளோதான், இதான் வந்து q's ஷேர். இப்போ 8 1s are 8, 8 2s are 16, 0 0. ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா 600 தான் வந்து இஸ் q's ஷேர்.
இப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 5th கொஷின் எல்சிஎம் ஆஃப் 3 எக்ஸ்பிரஷன்ஸ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன்லேருந்து எக்ஸை காமனாக எடுக்கலாமா? ஸோ எக்ஸ் காமனாக எடுத்தோன்னா ரிமைனிங் 2x minus 3y the whole square. இப்போ இது எப்படி எழுதலாம்? x square into 2x minus 3y the whole square. நெக்ஸ்ட் டேர்மில் என்னென்னா 4, 6 வந்து இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ 2வை காமனாக எடுக்கலாம். 2வை காமனாக எடுத்தோன்னா 2 இன்ட்டு என்ன இருக்கும் ரிமைனிங் 2x minus 3y the whole cube. ஸோ பவர்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 2 power 3 இன்ட்டு 2x minus 3y the whole cube. நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸ்பிரஷனில் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a cube minus b cube. இங்கே a என்னது? a வந்து 2x, b வந்து இஸ் 3y. ஸோ அதை க்யூப் பண்ணி பாருங்கள். 2 க்யூப் வந்து 8, எக்ஸோட க்யூப் வந்து x க்யூப். நெக்ஸ்ட் இங்கே 3யோட க்யூப் வந்து 27, ஒய்யோட க்யூப் y க்யூப். a cube minus b cube ஓட ஃபார்முலா என்ன? a minus b into a square plus ab plus b square. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா என்ன வரும்? a minus b, a என்னது 2x minus b வந்து 3y. அப்போ 2x the whole square என்னது 4x square plus a into b, 2x into 3y is 6xy plus b square 3y the whole square வந்து is 9y square. LCM எடுக்க போகிறோம். LCM என்னது? x square 2 cube 2x minus 3yன்றது இன்னொரு ஃபேக்டர், காமன் ஃபேக்டராக இருக்குது. இப்போ காமன் ஃபேக்டராக இருந்தால் எல்சிஎம்மில் என்ன பண்ணணும்னா ஹையஸ்ட் பவரை தான் எழுதிக்கணும். இதே இது HCFல காமன் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அதோட லீஸ்ட் பவரை எடுத்துக்குவோம். இப்போ இங்கே ஹையஸ்ட் பவர் வந்து 3. ஸோ 3 இன்ட்டு இந்த டேர்ம் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். ஸோ இதான் வந்து எல்சிஎம். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்கள். Peter got 30% of maximum marks in an examination and failed by 10 marks. ஸோ பீட்டர் வாங்கியிருக்க மார்க்ஸ் வந்து என்னது? மேக்ஸிமம் மார்க்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோன்னா 30% ஆஃப் எக்ஸ் வாங்கியிருக்காரு அண்ட் ஃபெயில்டு பை 10 மார்க்ஸ். அப்போ 10 மார்க்ஸை ஆட் பண்ணோன்னா பாஸ் மார்க் வந்துருமா? இப்போ பாஸ் மார்க்ஸை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு Paul, who took the same examination, got 40% of total marks and got 15 marks more than the passing mark. என்னது? பவுல் வந்து 40% ஆஃப் மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. அதோட 15 சப்ராக்ட் பண்ணோன்னா பாஸ் மார்க் வந்துடும். ஏன்னா அவர் கூட 15 மார்க் கூட வாங்கியிருக்காரு. அந்த 15 மார்க்கை சப்ராக்ட் பண்ணோன்னா பாஸ் மார்க்ஸ் வந்துடும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கனால லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். என்ன வரும்? 30% ஆஃப் எக்ஸ் அங்கிட்டு போகுது, அங்கிட்டு போகும்போது மைனஸில் போகும். அப்போ என்னது? 40% ஆஃப் எக்ஸ் மைனஸ் 30% ஆஃப் எக்ஸ். இங்கே என்ன இருக்குது? 10 ஆல்ரெடி 10 இருக்குது. இங்கே மைனஸ் 15 இருக்குது, இங்கே போகும்போது ப்ளஸ் 15. இப்போ 40% ஆஃப் எக்ஸ் மைனஸ் 30% ஆஃப் எக்ஸ் வந்து 10% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. பீட்டா வந்து எவ்வளோ வாங்கியிருக்காரு? 30% ஆஃப் எக்ஸ். இப்போ 10% ஆஃப் எக்ஸ் வந்து இஸ் 25னா இது வந்து இன்ட்டு 3 தானே. ஸோ 30% ஆஃப் எக்ஸ் என்னது? இஸ் 75. இதான் வந்து பீட்டர் வாங்கியிருக்க மார்க். இப்போ பீட்டரோட மார்க் வந்து என்னது? 75. இவர் வந்து 10 மார்க்ஸ் வந்து பாஸ் மார்க்கோட கம்மியாக எடுத்திருக்காரு. அப்போ இந்த இவரோட மார்க்கோட 10 ஆட் பண்ணோன்னா பாஸ் மார்க் வந்துடும். இட் இஸ் ஈக்குவல் டு 85. ஸோ பாஸ் மார்க் வந்து 85. ஆப்ஷன் சி. இந்த சமயம் இன்னொரு மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், பர்சன்டேஜ்லாம் இங்கே எழுதிக்கோங்க. இவர் வந்து பீட்டர் வந்து 30% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்காரு அண்ட் ஃபெயில்டு பை 10 மார்க்ஸ். ஸோ பாஸ் மார்க்லேருந்து மைனஸ் 10. நெக்ஸ்ட்டு பவுல் வந்து காட் 40% ஆஃப் மார்க்ஸ் அண்ட் பாஸ் மார்க்கோட 15 மார்க்ஸ் கூட வாங்கியிருக்காரு. ஸோ ப்ளஸ் 15. இப்போ இந்த 2% டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பார்த்தா 10%.
இந்த ரெண்டு மார்க்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா இஸ் 25. ஸோ 10% வந்து இஸ் 25னா 30% பீட்டர் வந்து 30% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. 30% என்ன வரும் இஸ் 75. பீட்டரோட மார்க்ஸ் என்னது? பீட்டர் எடுத்த மார்க்ஸ் வந்து 75. அவர் வந்து 10 மார்க் பாஸ் மார்க்கோட கம்மியாக வாங்கியிருக்காரு. ஹீஸ் ஃபெயில்டு பை 10 மார்க்ஸ். அப்போ அந்த 10 மார்க்கை கூட்டணும்னா பாஸ் மார்க் கிடச்சிருமா? இப்போ +10 இஸ் ஈக்குவல் டு 85. இப்போ 85 தான் பாஸ் மார்க். ஆப்ஷன் சி. Akila scored 80% of marks in an examination. 80% of total marks வந்து எக்ஸ்ன்னு வச்சிட்டோம்னா 80% of x வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. If her score was 576 marks. இப்போ 80% வாங்கியிருக்காங்கல்ல, அந்த மார்க்ஸ் எவ்வளோனா 576ன்னு கொடுத்துருக்காங்க. Find the maximum marks of the examination. அதாவது எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இப்போ என்னது 80 டிவைடட் பை 100 into x is equal to 576. இப்போ x is equal to 576. இந்த நம்பர் இங்கிட்டு போகும்போது ரெசிப்ரோக்கலில் போகும். ஸோ 10 divided by 8. இப்போ 8 1s are 8, 8 7s are 56, remaining 1, 8 2s are 16. So x is equal to 720. இப்போ maximum marks என்னது? 720. Option A. Next 8th question. Find the next term ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்? டெசிமல்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ த்ரூ அவுட்டாக எல்லா நம்பர்ஸ்லையும் இன்ட்டு 10, ஏன்னா 1 பிளேஸ் தள்ளி தானே டெசிமல் இருக்குது. அப்போ இன்ட்டு 10 பண்ணோன்னா டெசிமல் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இன்ட்டு 10 பண்ண என்னது இஸ் 5, 6, இங்கே வந்து 15, இங்கே வந்து 40, 89. ஸோ டெசிமல் பிளேஸஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா 1. 15 minus 6 is 9. 40 minus 15 is 25. 89 minus 40 is 49. இப்போ இது என்னது 1 ஸ்கொயர், 9ன்றது வந்து 3 ஸ்கொயர், 25னா 5 ஸ்கொயர், 49னா 7 ஸ்கொயர். ஸோ ஆட் நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸில் இப்படி இருக்குது. இங்கே நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்ப்போம். இப்போ 1 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன வரும்? 8 ஸ்கொயரை விட்டுறணும். ஆட் நம்பர்ஸ் அதனை போயிட்டே இருக்குது. அப்போ 9 ஸ்கொயர். 9 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 81. இந்த 81ன்றது என்னது? இப்போ இந்த டேர்மை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். எக்ஸ் மைனஸ் 89 அதான் வந்து இஸ் 81. இப்போ என்னது? எக்ஸ் மைனஸ் 89 இஸ் ஈக்குவல் டு 81. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 81 ப்ளஸ் 89 is equal to 170. இப்போ 170 எக்ஸோட வேல்யூ என்னது? 170. இப்போ இங்கே நம்ம பாயிண்டில் ஃபஸ்ட் எடுத்தோடனே டெசிமல் பிளேசஸை ரிமூவ் பண்ணியிருக்கோம். அந்த டெசிமல் பிளேசஸை இங்கே வந்து திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 17.0. இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 17.0. இப்போ கொஷின் நம்பர் 9. A, B, C, D, E and F are cousins. ஓகே, 6 cousins கொடுத்துருக்காங்க. A, B, C, D, E and F are cousins. No two cousins are of same age but all have birthdays on the same date. எந்த ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரே வயசு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, the youngest is 17 years old. 17ன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அது யாருன்றதை சொல்லலை. நெக்ஸ்ட்டு, the oldest E is 22 years old. இப்போ இருக்கிறதுலே மூத்தவங்களோட வயசு வந்து 22. அவங்க யாருன்னா E. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? F is somewhere between B and D. F வந்து somewhere between B and D in age அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு A is older than B. A வந்து B ஓட பெரியவங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் C is older than D. C வந்து D ஓட பெரியவங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்? எந்த ரெண்டு பேரோட வயசும் வந்து சேம் ஏஜ் கிடையாது. ஸோ அப்போ இங்கே என்ன வரலாம்? 18, 19, 20, 21. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எஃப்ன்றது வந்து பிக்கும் டிக்கும் இடையில இருக்குன்னு இருக்காங்க. ஓகே, இப்போ பி வந்து இங்கே எடுத்துக்கிறோம்.
அவங்க தான் வந்து இருக்கிறதுல யங்கஸ்ட்னு எடுத்துக்கிறோம். இப்போ எஃப் வந்து பிக்கும் டிக்கும் இடையில இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ வந்து பியோட பெரியவங்க. அப்போ இங்கே வரலாம். இப்போ பியோட பெரியவங்க தானே ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு சி வந்து டியோட பெரியவங்க. டி எங்கே இருக்குது? டியோட பெரியவங்க சி. ஸோ இங்கே வரலாம். இதான் வந்து ஒன் பாசிபிலிட்டி. இப்போ இது மட்டும் தான் இருக்கிறதுலே ஒரே பாசிபிலிட்டியா? இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ வந்து பியோட பெரியவங்க. பி வந்து யங்கஸ்ட்னு எடுத்துட்டோன்னா ஏ வந்து பியோட பெரியவங்க, இங்கனக்குள்ளே வரலாம். நெக்ஸ்ட்டு சி வந்து டியோட பெரியவங்க. இப்போ இங்கே வந்து இ தான் வந்து இருக்கிறதுலே வந்து எல்டஸ்ட்டு. சி வந்து டியோட பெரியவங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சி வந்து டியோட பெரியவங்க. இப்போ டி வந்து இங்கே போட்டுக்கலாம், சி இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃப் வந்து பிக்கும் டிக்கும் இடையில இருக்கணும். இப்போ இங்கே பி டி, இங்கே எஃப் இருக்கலாம். பிக்கும் டிக்கும் இடையில தான் எஃப் இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிபிள். இப்போ டி இஸ் 20 years old. டி வந்து 20 years ஓல்டாக இருக்கலாமா? இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஃப் வந்து இஸ் 18 years old. எஃப் வந்து 18 years ஓல்டாக இருக்கலாமா? இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஃப் இஸ் 19 years old. எஃப் வந்து 19 years இருக்கவும் சான்ஸ் இருக்குது. எஃப் இஸ் 20 years old. எஃப் இஸ் 20 years old வருமா? இப்போ எஃப் வந்து ஒரு வேளை இங்கே இருந்துச்சு 20 years இருந்துச்சுன்னா எஃப் வந்து என்னது? பிக்கும் டிக்கும் இடையில இருக்குது. அப்போ டி வந்து இங்கே வந்துடும். இப்போ சி வந்து என்னது? டியோட பெரியவங்க. இப்போ சி வந்து இங்கே வந்துடும். அப்போ இது வந்து கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா இருக்கிறதுலே எல்டஸ்ட் வந்து என்னது? ஈன்னு தெரியும். அவங்களோட வயசு 22. ஸோ இப்படி வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ இதான் வந்து ராங். அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிபிள். அப்போ கரெக்ட் ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி. எஃப் இஸ் 20 years ஓல்டாக இருக்க சான்ஸ் கிடையாது. 10th கொஸ்டின் பாருங்கள். இன் அ டைஸ் 2 இஸ் adjacent to 3, 5 and 6. டைஸில் மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? 6 ஃபேஸஸ். இது வந்து டாப் ஃபேஸ். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பாட்டம். இது வந்து என்னது? ஃப்ரண்ட் ஃபேஸ். இங்கே பின்னாடி வர்றது வந்து என்னது? பேக் ஃபேஸ். இங்கே வந்து லெஃப்ட் சைட். இது வந்து ரைட் சைடில் இருக்க ஃபேஸ். ஓகேவா? இப்போ 6 ஃபேஸஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 இஸ் adjacent to 3, 5 and 6. இப்போ இங்கே 2 வந்து ஃப்ரண்ட் ஃபேஸில் எழுதிக்கிறோம். இதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்க ஃபேஸஸில் 3, 5 and 6 இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாப்பில் வந்து 3 எழுதிக்கிறோம். ரைட் சைட் வந்து 5, பாட்டமில் 6 இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ 3, 5 and 6 வந்து இஸ் adjacent to 2. என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நெசசரிலி ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3 இஸ் adjacent to 6. இப்போ 3 நம்ம டாப்பில் போட்டிருக்கோம், 6 பாட்டமில் போட்டிருக்கோம். இப்போ இது அட்ஜசண்ட்டாக இருக்குமா? இருக்க சான்ஸ் இல்லை. ஒருவேளை இங்கே 6 போடாமல் லெஃப்ட் சைடில் வந்து 6 போட்டோன்னா இது வந்து 2க்கு அட்ஜசண்ட்டாக தான் இருக்குது, 3க்கும் அட்ஜசண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஒருவேளை பாட்டமில் போட்டோன்னா அது வந்து 3க்கு அட்ஜசண்ட்டாக இருக்காது. இது வந்து கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு 1 இஸ் adjacent to 4. இப்போ ரிமைனிங் என்னென்ன பிளேசஸ் இருக்குது? லெஃப்ட் சைடும் பேக் சைடும் தான் இருக்குது. இப்போ இங்கே 1 போட்டோன்னா இங்கே 4. ஏன்னா ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் அதானே. ஏன்னா 2, 3, 5, 6 இருக்குது. ரிமைனிங் 1 and 4 தான் இருக்குது. இப்போ இங்கே லெஃப்ட்லேயும் பேக் சைட்லேயும் போடலாம். போட்டோன்னா இது வந்து அட்ஜசண்ட்டாக தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி எப்படி போடலாம்? இங்கே 4 and இங்கே 1 போடலாம். அப்படி போட்டாலும் அட்ஜசண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்க 2 ஃபேஸஸில் நம்ம 1 and 4 தான் போட போகிறோம். அது கண்டிப்பாக அட்ஜசண்ட்டாக தான் இருக்கும். 1 வந்து எப்பயுமே adjacent to 4 தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதையும் செக் பண்ணிக்குவோம். அடுத்த ஆப்ஷன்ஸையும் 2 is adjacent to 4. இப்போ 2 is adjacent to 4. இப்போ நம்ம இப்படி போட்டோன்னா 2க்கு adjacent-ஆ 4 இருக்கும். அதே இது ஒரு வேளை இங்கே 1ம் இங்கே 4ம் போட்டோன்னா இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது 2, 4 வந்து பேக் சைட் போயிடுது. ஸோ அட்ஜசண்ட்டாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ இது கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி 2 is adjacent to 1. இங்கே இப்படி போட்டோன்னா 2 is adjacent to 1. அதே இது ஒரு வேளை மாற்றி போட்டோன்னா இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 2 இருக்குது, பேக் சைடில் 1 போயிடுது. ஸோ இது அட்ஜசண்ட்டாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ என்னது? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன? எது வந்து கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும்னா 1 is adjacent to 4.
ஆப்ஷன் பி தான் வந்து இஸ் கரெக்ட். Next question 11. 5 girls are sitting in a row. Rosie is not adjacent to Sivanandini and Abhi. Anuradha is not adjacent to Sivanandini. Rosie is adjacent to Monica. And Monica is at the middle in the row. Then என்ன கேட்டிருக்காங்க? Anuradha is adjacent to whom out of the following னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 5 girls are sitting in a row. ஓகேவா? 1 2 3 4 5 girls are sitting in a row. அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா மோனிகா இஸ் அட் த மிடில் இன் த ரோ. ஓகே, மோனிகா மிடில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா. ரோசி வந்து மோனிகாவுக்கு பக்கத்தில் இருக்காங்க. ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி அண்ட் அபி. ரோசிக்கு பக்கத்தில் சிவநந்தினியும் அபியும் இருக்கக்கூடாது. அப்போ அவங்க எங்கே இருக்கலாம்? சிவநந்தினி அபி வந்து இந்த சைடு இருக்கலாம். நெக்ஸ்ட் என்னது? அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி. அப்போ சிவநந்தினி இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு பக்கத்தில் அனுராதா இருக்கக்கூடாது. அப்போ இங்கே வந்து அனுராதா எழுதிக்கலாம். ஸோ இப்படி இருக்க தான் சான்ஸ் இருக்குது. இப்போ நம்மள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? அனுராதா இஸ் அட்ஜசன்ட் டு ஹோம் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ அனுராதா யார் பக்கத்தில் இருக்க சான்ஸ் இருக்குது? ரோசி பக்கத்தில். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ரோசி. இப்போ 12th கொஸ்டின் பாருங்கள். 8 men working 9 hours a day complete a piece of work in 20 days. In how many days 12 men working 10 hours a day? 12 men 10 hours a day வேலை பார்த்தா எத்தனை நாளில் வந்து அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு ஈஸி ஷார்ட்கட் ஃபார்முலா தெரியும். P1 D1 into T1 divided by work 1 is equal to P2 D2 into T2 divided by work 2. ஸோ இந்த ஃபார்முலாவில் என்னது? Pனா பர்சன்னு தெரியும், Dனா டேஸ்ன்னு தெரியும், Tனா டைம்னு தெரியும், Wனா ஒர்க்குன்னு தெரியும். இதான் பர்சன் 1, இதான் P1 P2 D1 D2 T1 T2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 8 into 20 into 9. ஒர்க் பற்றி நம்மளுக்கு தெரியாது, ஸோ அதை விட்டுறலாம். இப்போ இங்கே பர்சன் 2 வந்து 12 into D2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டைம் வந்து என்னது? 10 hours a day. இப்போ D2 என்ன வரும்? இந்த சைடு 8 into 20 into 9. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே போகும்போது டிவிஷனில் போகும். 12 into 10. ஸோ 1ஆல் 2, இங்கே 3 3s are 9, 3 4s are 12, 4 1s are 4, 4 2s are 8. இப்போ D2 என்னது? is 3 into 2 6, 6 into 2 12. ஸோ 12 டேஸில் முடிப்பாங்க. இப்போ 12 men working 10 hours a day can complete a work in 12 days. Option D. Question 13. 3 circles of radius 3.5 cm are placed in such a way that each circle touches the other two. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 3 circles of radius 3.5 cm. ஸோ ஒவ்வொரு சர்க்கிளோட ரேடியஸ் என்னது? 3.5 cm. Are placed in such a way that each circle touches the other two. 3 சர்க்கிள் ஒன்று ஒட்டி இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? Find the area of the portion enclosed by the circles. இப்போ இந்த 3 சர்க்கிள்ஸ்க்கும் இடையில இருக்க போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்தோட ஏரியாவை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளோட இங்கே ரேடியஸ் வந்து 3.5, இங்கேயும் இந்த இடம் வந்து என்ன வரும்? 3.5. இப்போ எல்லா சைடுமே அப்படி தான் 3.5 3.5. ரேடியஸ் வந்து எல்லா இடத்துலையும் சேமாக தானே இருக்கும். இப்போ 3.5. இந்த ட்ரையாங்கிளோட சைடு வந்து என்னது? 3.5 + 3.5 is 7 cm. ஸோ 3 சைடும் 7 cm. இப்போ இது வந்து ஒரு ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிளில் இருந்து எந்த பார்ட்டை மைனஸ் பண்ணால் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம்? இந்த சென்ட்ரலில் இருக்க ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா இந்த பார்ட்டை மைனஸ் பண்ணணும் இந்த ட்ரையாங்கிள்லேருந்து. இது என்னது? இது வந்து செக்டார்ஸ். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவிலேருந்து இந்த 3 செக்டார்ஸோட ஏரியாவை மைனஸ் பண்ணோன்னா, அதாவது சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு தேவையான இந்த ஏரியா வந்து கிடச்சிரும். இப்போ என்னது? ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது?
square root of 3 divided by 4 into a square minus sector oda area formula என்னது area of the sector வந்து is theta divided by 360 into pi r square. இங்கே வந்து எத்தனை செக்டார்ஸ் இருக்குது 3 செக்டார்ஸை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ இன்ட்டு 3 தீட்டான்றது இந்த இடம், இந்த ஆங்கிள் தான் தீட்டா. இது வந்து ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள்னு தெரியும். ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைடட் பை 4 இன்ட்டு ஏ வந்து என்னது சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள், சைடு வந்து இஸ் 7 சென்டிமீட்டர். ஸோ 7 இன்ட்டு 7 மைனஸ் 3 இன்ட்டு தீட்டா வந்து 60 டிகிரின்னு தெரியும். 60 டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு பை வந்து 22/7 இன்ட்டு ஆர், ரேடியஸ் வந்து என்னது செக்டார், செக்டாரோட ரேடியஸ் என்ன சர்க்கிளோட ரேடியஸ் தான். இப்போ 3.5 into 3.5. So அதை simplify பண்ணோம்னா 167.5 1 3 2s are 6. இப்போ இங்கே பார்த்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஓட வேல்யூ 1.732 into 7 into 7 divided by 4 minus get 1 2s are 2 11 2s are 22. So minus 11 into 0.5 into 3.5. So in the part solve பண்ணோம்னா we get 21.217 minus 11 into 0.5 into 3.5 is 19.25. இப்போ அதை சப்ராக்ட் பண்ணோன்னா 1.967 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் நம்மளுக்கு தேவையான ஏரியா. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1.967 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கொஸ்டின் நம்பர் 14. If the difference between simple interest and compound interest for 3 years at 5% is rupees 183, then find the principal. நமக்கு என்ன தெரியும்? difference between simple interest and compound interest for 3 years கான formula என்ன? is principal into r divided by 100 the whole square into 3 plus r divided by 100. இப்போ r rate of interest வந்து என்னது is 5% கொடுத்துருக்காங்க. the difference between SA and CI for 3 years at 5% is 183. அப்போ அந்த difference வந்து is rupees 183. so the values இங்கே substitute பண்ணோன்னா difference வந்து என்னது 183 is equal to principal into r வந்து என்னது 5 divided by 100 the whole square into 3 plus 5 divided by 100. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதை வச்சு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 183 is equal to p into 5s are 5 25s are 100. இப்போ 1/20 the whole square into பார்ட்டை சால்வ் பண்ணோன்னா 100 into 3 is 300, 300 plus 5 305 divided by 100. next 183 is equal to p into 1 divided by 20 into 1 divided by 20 into 305 divided by 100. so principal தான் நம்மளுக்கு தேவை. பிரின்சிபலை ஒன் சைடு வச்சுட்டு இந்த ஃப்ராக்ஷன்ஸ்லாம் அந்த சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். 183 into 20 divided by 1 into 20 divided by 1 into 100 divided by 305. இப்போ 5 4s are 20, 5 6 are 30, 5 1s are 5. so 61 1s are 61, 61 3s are 183. next multiply பண்ணோன்னா இது ஒரு 12 into 2 வந்து is 24,000. இப்போ principal வந்து is 24,000. option C.
இப்போ question number 15. Ramesh deposited rupees 15,600 in a fixed deposit at 10% per annum simple interest. இப்போ ஃபஸ்ட்டு அவர் போடுற பிரின்சிபல் அமௌண்ட் என்னது 15,600. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இஸ் 10% per annum. நெக்ஸ்ட், ஆஃப்டர் எவ்ரி செகண்ட் இயர் he adds his interest earning to the principal. இப்போ ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை அந்த பிரின்சிபல் ஏற்கனவே இருக்க பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணிடுறாரு. இப்போ ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இப்போ ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்குரிய இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்எஸ் ஈக்குவல் டு 2. இப்போ 15,600 இன்ட்டு 2 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா we get 3,120 ருபீஸ். இப்போ இதான் வந்து ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறாரு? அந்த ஏற்கனவே இருக்க பிரின்சிபலோட ஆட் பண்ணுறாரு. ஏற்கனவே இருக்க பிரின்சிபல் என்ன? 15,600 ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணுறாரு 3,120. ஆட் பண்ண என்ன வரும்? 18,720 ருபீஸ். இதான் வந்து இப்போ நியூ பிரின்சிபல் ஆஃப்டர் 2 இயர்ஸ். இப்போ பாருங்கள், பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 18,720. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே தான் இருக்கும், 10%. இப்போ கொஸ்டின் என்னென்னா, த இன்ட்ரெஸ்ட் ஆடட் அட் த எண்ட் ஆஃப் 4th இயர் இஸ். ஃபஸ்ட்டு 2 வருஷம் கழிச்சு ஆட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்து 3,120. இப்போ 4th இயர்னால் இன்னும் அடுத்து 2 வருஷம் கழிச்சு, இன்னும் அடுத்து 2 வருஷம் கழிச்சுன்னா என்எஸ் ஈக்குவல் டு 2. இப்போ புதுசாக நம்மக்கிட்ட இருக்க பிரின்சிபல் வந்து 18,720. அதை வச்சு அடுத்த 2 வருஷம் கழிச்சு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் வந்து ஆட் பண்ணுவார்னு பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 18,720 into 2 into 10 divided by 100. So the multiply பண்ணோன்னா we get 3,744 rupees. இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை தான் வந்து அவர் at the end of 4th year அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணுவார். ஸோ ஆப்ஷன் சி is 3,744. The 16th question. The salary of A, B, C together amounts to 33,300. இப்போ A, B, C ஓட சேலரியை வந்து ஆட் பண்ணோன்னா we get 33,300 rupees. Next, if they spend 80%, 85% and 75% of their respective incomes. இப்போ A வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாரு? இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் A வந்து அவரோட சம்பளத்தில் 80% செலவு பண்ணிடுறாரு. B வந்து 85% செலவு பண்ணுறாரு. C வந்து 75% செலவு பண்ணுறாரு. Their savings are as 7:6:9 ரேஷியோவில் இருக்குது. இப்போ சேவிங்ஸ் என்ன ரேஷியோவில் இருக்குது? சேவிங்ஸ் வந்து 7:6:9 ரேஷியோவில் இருக்குது. இப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது என்னது? ஃபைண்ட் த சேலரி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஏ வந்து அவரோட சம்பளத்துலேருந்து மொத்த சம்பளத்துலேருந்து 80% வந்து செலவு பண்ணிடுறாரு. இப்போ சேவிங்ஸ் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பார்? மீதி 20% சேவ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் பி வந்து அவரோட சம்பளத்துலேருந்து 85% செலவு பண்ணிடுறாரு. இப்போ மீதி 15% வந்து அவர் சேவ் பண்ணுறாரு. சி வந்து 75% வந்து செலவு பண்ணிவிட்டு மீதி 25% சேவ் பண்ணுறாரு. இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ சேவிங்ஸோட ரேஷியோ ஏபிசியோட சேவிங்ஸ் ரேஷியோ வந்து என்னது? 7:6:9. அப்போ ஏ வந்து சேவ் பண்ண அமௌண்ட் வந்து என்னது? 7x. பி சேவ் பண்ண அமௌண்ட் வந்து என்னது? 6x. சி சேவ் பண்ண அமௌண்ட் வந்து 9x அப்படின்னு சொல்லலாமா? 20% ஆஃப் ஏ தான் வந்து சி ஈக்குவல் டு 7x. நெக்ஸ்ட்டு 15% ஆஃப் பி. பியோட சேலரியோட 15% தான் வந்து 6x. நெக்ஸ்ட்டு 25% ஆஃப் சி வந்து இஸ் ஈக்குவல் டு 9x. இப்போ 20/100 இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 7x. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 7x into 100/20.
இதை சால்வ் பண்ணோன்னா a is equal to 35x. Next another 15 by 100 into b is equal to 6x. b is equal to 6x into இங்கிட்டு போகும்போது reciprocal ஆகும் 100 divided by 15. 3 times of 5 is 15. 25 are 100. 1 3s are 3. 2 3s are 6. b is equal to 40x. 25 divided by 100 into c is equal to 9x. c is equal to 9x. இது வந்து இங்கிட்ட இந்த fraction இங்கிட்ட reciprocal ஆச்சு. இங்கிட்டு போகும்போது reciprocal ஆகும் 100 divided by 25. 1 times 4. c is equal to 36x. இப்போ நமக்கு என்ன தெரியும்? a plus b plus c is equal to 33,300. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? a is equal to 35x, b is equal to 40x, c is equal to 36x. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 35x plus 40x plus 36x is equal to 33,300. மூணு டேர்ம்ஸையும் ஆட் பண்ணோன்னா 111x is equal to 33,300. இப்போ x is equal to 33,300 divided by 111. இப்போ 1ஆல் 300. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? x is equal to 300. இப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது b ஓட சேலரி. இப்போ b ஓட சேலரி என்ன? b is equal to 40x. இப்போ 40 into x வந்து என்னது? is 300. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 12,000. b ஓட சேலரி வந்து is 12,000. ஆப்ஷன் D rupees 12,000. Question number 17. Three numbers are in the ratio 3:4:5 and the LCM is 2,400. The HCF of these numbers is. இப்போ மூணு நம்பர்ஸோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மூணு நம்பர்ஸோட LCM கொடுத்துருக்காங்க. HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மூணு நம்பர்ஸோட ரேஷியோனா 3:4:5. அப்போ அந்த மூணு நம்பர்ஸ் என்னவாக இருக்கும்? 3x 4x and 5x இருக்கும். இப்போ இந்த மூணு நம்பர்ஸோட LCM என்ன வரும்? LCM வந்து 60x வரும். இந்த மூணு நம்பர்ஸோட HCF என்ன வரும்? காமன் ஃபேக்டர்னு பார்த்தா x மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுதான் வந்து HCF. இப்போ HCF is equal to x. இப்போ எக்ஸ்ன்ற வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன? LCM is equal to 2,400. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன? கண்டுபிடிச்ச LCM என்ன? 60x is equal to 2,400. இப்போ x is equal to 2,400 divided by 60. எல்லாரும் 6 1s are 6, 6 4s are 24, இங்கே ஒரு 0. இப்போ x is equal to 40. இப்போ நம்மளுக்கு 40 தான் வந்து x. இப்போ HCF என்னது? x. இந்த x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 40. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் A 40. என்னது? ஏவும் பியும் வந்து 2 டிஜிட் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் HCF ஆஃப் A, B வந்து is equal to 15. இப்போ இந்த மாதிரி A, Bன்னு எத்தனை பேர்ஸோட HCF எடுத்தால் 15 வரும். அதுவும் அந்த A and B வந்து 2 டிஜிட் நம்பர்ஸாக இருக்கணும். இப்போ ரெண்டு 2 டிஜிட் நம்பர்ஸோட HCF வந்து 15 இருக்கணும்னா அந்த ரெண்டு நம்பர்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் வந்து 15 இருக்கணும். அதுவும் வந்து அது ஹையஸ்ட் ஃபேக்டராக இருக்கணும். இப்போ 15ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் எழுதிக்கிறோம். ஏன்னா அந்த 15ஓட மல்டிபிள்ஸில் எல்லாமே 15ன்றது வந்து அதோட ஃபேக்டராக இருக்கும். இப்போ 15 30 45 60 75 90. நெக்ஸ்ட்டு 15 7 சார்னு போனால் 115 வந்துடும். 115 வந்து இஸ் நாட் அ 2 டிஜிட் நம்பர். ஸோ இதை விட்டுறலாம். நம்ம பார்க்க போகிறது 2 டிஜிட் நம்பர்ஸை மட்டும்தான். ஏன்னா ஏ அண்ட் பி வந்து ஆர் 2 டிஜிட் நம்பர்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 15க்கும் 30க்கும் HCF என்னன்னு பாருங்கள். HCF வந்து இஸ் 15 தான் வரும். நெக்ஸ்ட்டு 15 and 45 ஓட HCF வந்து என்னது? 15. 15 60 அதோட HCFும் இஸ் 15. 15 75 ஓட HCFும் 15. 15, 90 ஓட HCF எடுத்தாலும் இஸ் 15. ஸோ
5 பாசிபிள் பேர்ஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன இருக்குது? நெக்ஸ்ட் பாசிபிள் பேர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இங்கே வந்து 15 எடுத்தோன்னா 1, 2, அதாவது 15 into 1 வந்து இஸ் 15, 15 into 2 வந்து இஸ் 30. அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம்? 15, 1, 3, 15, 1, 4, 15, 1, 5, 15, 1, 6. ஸோ இங்கே என்னது? இது வந்து 1, 15 into 2 30, 15 into 3 45, 15 into 4 60, 15 into 5 75, 15 into 6 90. ஸோ இந்த மாதிரி பேர்ஸ் எல்லாமே கோப்ரைம் நம்பர்ஸாக இருக்க மாதிரி எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்ப்போம். 2, 3 கோப்ரைமா? ஸோ அடுத்து வந்து 2, 3. இப்போ இதோட HCF 2, 3யோட HCF 1, அப்போ 15. 50 அப்போ இதோட HCF என்ன வரும்? 15 வரும். இது ஒரு பேர். நெக்ஸ்ட்டு 2, 4 வருமா? வராது. 2, 5 இது வந்து கோப்ரைம் பேர். இப்போ 2, 5. நெக்ஸ்ட்டு 2, 6ம் வந்து வராது. இதோட HCF 1 கிடையாது. அப்போது இதான் 6th பாசிபிலிட்டி. இது வந்து 7th பாசிபிலிட்டி பேர். நெக்ஸ்ட்டு என்ன பாசிபிலிட்டி வர சான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 3, 4 வந்து கோப்ரைம் நம்பர்ஸ். 3, 5ம் கோப்ரைம் நம்பர்ஸ். 3, 6 வருமா? வராது. அது வந்து இட் இஸ் நாட் கோப்ரைம். 3, 6ஓட HCF வந்து 1 கிடையாது. அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ்? 15, 3, 4, 15, 3, 5. நெக்ஸ்ட் என்ன பாசிபிலிட்டி இருக்க சான்ஸ் இருக்குது? 5 கோப்ரைம். 4, 6 வருமா? வராது. அது வந்து கோப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. இப்போ 15, 4, 5. நெக்ஸ்ட்டு 5, 6 வந்து கோப்ரைம். இப்போ 15, 5, 6. ஸோ இப்போ எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 8, 9, 10, 11. ஸோ 11 பாசிபிள் பேர்ஸ் இருக்குது. அண்ட் அகெயின் இன்னொரு பேரும் இருக்குது. இப்போ HCF ஆஃப் 15, 15 என்னது? இஸ் 15. இதோட HCFும் இஸ் 15. இப்போ வந்து இங்கே வந்து அந்த ரெண்டு A, Bன்ற ரெண்டு நம்பர்ஸும் வந்து சேம் நம்பராக இருக்கக்கூடாதுன்னு எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 12th பேர். ஸோ த ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் B 12. ஒருவேளை இங்கே வந்து இந்த பேர் 15, 15 ஆட் பண்ணாட்டி ஆப்ஷன் A 11 பேர்ஸ் தான் வந்து கரெக்டு. இதுக்கு வந்து என்ன ஃபைனல் ஆன்சர் கீழே என்ன கொடுக்குறாங்கன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 19th கொஸ்டின் வந்து சிம்பிளிஃபிகேஷன். ஃபஸ்ட் என்னது? வி போர்ட்மாஸ் ரூல். வி போர்ட்மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்தால் அதை சால்வ் பண்ணணும். இப்போ இங்கே ப்ராக்கெட் இருக்குது, அதுலேயும் நெக்ஸ்ட்டு ஆஃப் இருந்தால் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்மை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ண வரும் 6/9 ப்ளஸ் 2/3 ஆஃப் 1/2. என்னது? 6/9 ப்ளஸ் 2/3 ஆஃப்னா இன்ட்டு 1/2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். 6/9 ப்ளஸ் 1/3. இப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா எல்சிஎம் வந்து 9. ஸோ 6 ப்ளஸ் 3. இப்போ 9/9 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்க எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை சால்வ் பண்ணுவோம். 6 divided by 5 minus 5/3. இப்போ it is equal to 6 divided by 15 minus 5 divided by 3. இப்போ 6 divided by 10 divided by 3. It is equal to 6 into 10/3 வந்து இங்கே மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல் 3/10. It is equal to 18 divided by 10. 9 2s are 18, 5 2s are 10. இப்போ is equal to 9/5. ஸோ இந்த பார்ட்டோட ஆன்சர் வந்து 9/5. நெக்ஸ்ட்டு இங்கே நியூமரேட்டரில் இருக்க பார்ட்டை சால்வ் பண்ணுவோம். 4 minus 2 divided by 4 minus 1/2. இப்போ 4 minus 2 divided by இங்கே வந்து என்னது? 8 minus 1/2. It is equal to 8
4 minus 2 divided by 7 by 2 is equal to 4 minus 2. இங்கே மேலே வரும்போது reciprocal 2 divided by 7. 4 minus 4 divided by 7. 28 minus 4 divided by 7. இப்போ 24 divided by 7. Numerator ஓட வேல்யூ வந்து 24 divided by 7. இப்போ denominator 5 minus 3 by 2 என்னது is equal to 10 minus 3 divided by 2 is equal to 7 divided by 2. இப்போ denominator ஓட வேல்யூ என்னது? It is equal to 7 divided by 2. இப்போ இதை வந்து இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 9 by 5 divided by 24 by 7 divided by 7 by 2 minus 2 by 5 of 1. இப்போ இங்கே வி போர்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆஃபை தான் சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ண என்ன வரும்? 9 divided by 5 divided by 24 by 7 divided by 7 by 2 minus 2 by 5 of nana into 1 equal to 9 by 5 divided by 24 by 7. இந்த ஃப்ராக்ஷன் மேலே வரும்போது reciprocal ஆகும் into 2 by 7 minus 2 by 5. It is equal to 9 by 5 divided by 48 by 49 minus 2 by 5. Next என்ன யூஸ் பண்ணுவோம்? இங்கே டிவிஷன் சப்ராக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு எது பண்ணுவோம்? டிவிஷன் போர்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணும்போது டிவிஷன் ஆஃப் அ ஃப்ராக்ஷன் இருக்கனால இன்டூ ரெசிப்ரோக்கல் ஆஃப் தட் ஃப்ராக்ஷன் 49 divided by 48 minus 2 by 5. இப்போ அதை மல்டிப்ளை பண்ணோன்னா 441 divided by 5 into 48 minus 2 by 5. இப்போ இந்த டினாமினேட்டருக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோன்னா இஸ் 5 into 48 தான் எல்சிஎம். இப்போ இங்கே 441 minus 2 into இங்கே ஒரு 48 வரணுமா into 48. இப்போ into 48 it is equal to 441 minus 96 divided by 5 into 48 which is equal to 345 divided by 5 into 48. 5 ones are 5, 6 5s are 30, meedi 4, 9 5s are 45. But 69 divided by 48. 1 3s are 3, remaining 1, 6 3s are 18, 2 3s are 6, 3 3s are 9. So 23 divided by 16. Per 23, 16. 1 times are 16, remaining 7. So the answer is 17 by 16. Option C. 20th question. In an arithmetic progression, 7th term minus 4th term is equal to 20. Which of the following is false? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 7th term minus 4th term is equal to 20. arithmetic progressionல nth term ஓட general formula என்ன? a plus n minus 1 into d. இப்போ என்ன வரும்? 7th term வந்து என்னது? a plus 6d minus a plus 3d is equal to 20. a plus 6d minus a minus 3d is equal to 20. இப்போ a minus a cancel ஆயிரும். 6d minus 3d is 3d is equal to 20. இப்போ இதை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியும்? d is equal to 20 divided by 3. இப்போ நம்மள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா which one of the following is false? எது வந்து தப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், we cannot determine the first term. இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது, ஏன்னா ஏன்ற டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடுது. ஸோ இது வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் 10th term இஸ், இப்போ 10th term மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் ஓட டிஃப்ரென்ஸ் வந்து இஸ் 60ன்னு வருதான்னு பார்க்கணும். இப்போ 10th term வந்து என்னது? a plus 9d மைனஸ் a
plus 0 into D. See, இப்போ next A plus 9D minus A. நான் வந்து A minus A cancel ஆயிரும். cancel ஆனால் 9D. இப்போ 9 into D ஓட வேல்யூ என்னது 20 divided by 3 தெரியும் நமக்கு. இப்போ 3 1s are 3, 3 3s are 9. It is equal to 60. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, arithmetic mean of 12th term and 20th term is 16th term. இப்போ என்னது 12th term and 20th term ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் தானே arithmetic mean of 12th term and 20th term. இது வந்து is equal to 16th term அப்படின்னு வருதான்னு பார்க்கணும். இப்போ என்னது 12th term என்ன, a plus 11d plus a plus 19d divided by 2. 2a plus 30d divided by 2. இப்போ 2 காமனாக எடுக்கலாமா, a plus 2 into a plus 15d divided by 2 கேன்சல் ஆனால் a plus 15d வரும். இப்போ 16th term என்னது a plus 15d. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, arithmetic mean of 5th term and 30th term is 17th term. அப்படின்னா என்னென்னா 5th term and 30th term divided by 2 is equal to 17th term வருதான்னு பார்க்கணும். இப்போ இது என்னது 5th term என்னது a plus 4d plus a plus 29d divided by 2. Next is equal to 2a plus 33d divided by 2. இது வந்து is equal to a plus 33 divided by, இப்போ இங்கே 2 டிவைட் பண்ணால் divided by 2 into d. and then வரும் 1 2s are 2 remaining 1, 6 2s are 12 remaining 1.5 is equal to a plus 16.5d. நமக்கு 17th term என்னது a plus 16d. இப்போ இந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இல்லை. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து தப்பு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, which one of the following is false. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தானே தப்பு, அப்போ இதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்ன கொடுத்துருக்காங்க, மேரி இஸ் 16 years old. இப்போ மேரியோட வயசு என்னது இஸ் 16. இப்போ பிரதரோட வயசு 1 இருந்தால் மேரியோட வயசு 4 times. இப்போ 4:1 ரேஷியோவில் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், பிரதரோட வயசு வந்து 4னா மேரியோட வயசு 4 times ஆஃப் ஹர் பிரதர். இப்போ 4 into 4 16 அப்படின்னு வந்துடுது. இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, how old will she be when she is twice his age. எந்த வயசில் she will be twice his age. ஒரு வயசில் வந்து பிரதரோட வயசோட she will be 2 times his age. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ மேரியோட வயசு என்ன 16, பிரதரோட வயசு என்ன 4. இப்போ இதோட என்ன எத்தனை வருஷத்தை ஆட் பண்ணால் மேரியோட ஏஜ் வந்து will become twice his brother's age அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 divided by 1 எப்போ ஆகும்னு கேட்டிருக்காங்க, ரேஷியோ எப்போ வரும்னு. இப்போ இந்த எக்ஸ் வேல்யூவாக கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 16 plus x is equal to 2 into 4 plus x. 16 plus x is equal to 8 plus 2x. x terms எல்லாம் ஒன் சைட் கொண்டு போனால் இது அங்கிட்டு போகும்போது 2x minus x 16 minus 8. அப்போ x is equal to 8. இப்போ இதை வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். 16 plus x என்னது 16 plus 8 வந்து is 24. இப்போ மேரியோட வயசு 24ன்னு இருக்கப்ப she will be twice his brother's age. So the correct option is option B, 24. Question number 22, pick the odd one from the following. Next another G.
இடையில 3 லெட்டர்ஸ் விட்டுருக்காங்க. இப்போ இடையில 3 லெட்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கே, இடையில 3 லெட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ஓ, அகெயின் 3 லெட்டர்ஸ் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பி, நெக்ஸ்ட் பிக்கு அடுத்து எஃப் 3 லெட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ஜே 3 லெட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு என், இடையில 3 லெட்டர்ஸ் இருக்குது, 3. நெக்ஸ்ட்டு வந்து என்னது, ஏ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து இ, இடையில 3 லெட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ஐ, இடையில 3 லெட்டர்ஸ். எம், இடையில 3 லெட்டர்ஸ். எஃப், நெக்ஸ்ட்டு டி. இப்போ ஒரு லெட்டர் முன்னாடி ஒரு லெட்டர் விட்டுட்டு ரிவர்ஸில் போயிருக்காங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ த ஆட் ஒன் இஸ் FDKN, ஆப்ஷன் டி. 5 machines that make 5 parts in 5 minutes. How long does it take to make 100 parts? 100 parts in 100 machines. எவ்வளோ நேரம் ஆகும்? 100 பார்ட்ஸை 100 மிஷின்ஸில் மேக் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், இதே ஃபார்முலா தான். P1 D1 into T1 divided by W1 is equal to P2 D2 T2 divided by W2. இங்கே நம்மளுக்கு எது வந்து பர்சன்ஸ் இல்லை ஆப்ஜெக்ட்ஸ், அதான் வந்து P1. இது வந்து P1 P2. நெக்ஸ்ட்டு டே வந்து டேஸ் வந்து கொடுக்கல, டைம் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து T1, இது வந்து T2. இது வந்து இத்தனை பார்ட்ஸ் மேக் பண்ணுறாங்கன்றது வந்து ஒர்க் W1 W2. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 5 இன்ட்டு, இப்போ டேஸ் கொடுக்காதனால அதை வந்து விட்டுறலாம். 5 இன்ட்டு டைம் வந்து T1 வந்து 5 டிவைடட் பை ஒர்க் வந்து 5, ஒர்க் 1 வந்து 5. P2 வந்து என்னது 100, டைம் தான் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை ஒர்க் 2வும் வந்து 100. ஸோ இப்போ T2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இங்கே கேன்சல் ஆயிரும், 100 100 கேன்சல் ஆயிரும். இப்போ T2 இஸ் ஈக்குவல் டு 5 minutes. இப்போ 100 மிஷின்ஸ் 100 பார்ட்ஸை 5 மினிட்ஸில் முடிக்கும். ஆப்ஷன் ஏ, 5 minutes இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 24. when we write like this, இப்போ இந்த ஆர்டரில் எழுதுறாங்க. என்னது, ஏக்கு பக்கத்தில் 1, பிக்கு அடுத்து 4, சிக்கு அடுத்து 9, டிக்கு அடுத்து 16, இப்படி போயிட்டே இருக்கு. வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் த நம்பர்ஸ் ஃபாலோடு பை P and Q? இங்கே 1 வந்து என்னது 1 ஸ்கொயர், இது வந்து 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், இப்படி போயிட்டே இருக்கு. கேட்டிருக்காங்க நம்பர்ஸ் ஃபாலோடு பை P and Q. நம்பர்ஸ் which are followed by P and Q. P and Q ஆல் தொடரப்படும் எண்கள். அப்புறம் 15 ஸ்கொயர், 16 ஸ்கொயர். இப்போ இங்கே பாருங்கள், P வந்து is followed by 15 ஸ்கொயர், Q is followed by 16 ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸோட டோட்டல் என்னன்னு கேட்குறாங்க. 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர், 225 ப்ளஸ் 256, ஆட் பண்ணோன்னா 481. ஸோ ஆப்ஷன் டி. ஃபஸ்ட் சம் 25th சம் பாருங்கள். டைஸ் சம். 4 pictures ஆஃப் அ கியூப் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபேஸ் ஆப்போசிட் டு 3. இப்போ இங்கே 3 எங்கே இருக்குது, இந்த டைஸ்லேயே 3 வந்து இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு 2 டைஸ் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டைஸையும் செகண்ட் டைஸையும் எடுத்துக்குவோம். 6 5 6 5 இந்த நம்பர்ஸ் வந்து 2 டைஸ்லேயும் காமனாக இருக்குது. 2 நம்பர்ஸ் வந்து 2 டைஸ்லேயும் காமனாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க இன்னொரு நம்பர், இங்கே ரிமைனிங் இருக்க நம்பரும் இந்த டைஸில் ரிமைனிங் இருக்க நம்பரும் தான் ஆப்போசிட்ஸ். ஸோ ஆப்போசிட் ஆஃப் 3 வந்து இஸ் 4. ஆப்ஷன் சி 4.